சொந்த ஊர்ல இருந்தா இங்க வர்றதுக்கு இங்க இருந்தா சொந்த ஊருக்கு போறதுக்கு என்ன பண்றது? ஓடுற வரைக்கும் ஓடிக்கலாம். வயசு இருக்கும் போதே நம்ம ஓடி ஓடி நிறைய சம்பாதிச்சு காசெல்லாம் வச்சுட்டு காசி, ராமேஸ்வரம், திருப்பதி, பழனி, ஏழுமலை, முருகர், விநாயகர் எல்லா கோயிலுக்கும் சுத்தி சுத்தி போலாம் வயசானதுக்கு அப்புறம். எப்படி? அதனால வயசு இருக்கும் போதே ஓடிக்கோங்க. வயசானதுக்கு அப்புறம் நம்ம உக்காந்துட்டா நம்ம கிட்ட 10 ரூபாய் வேணும் இல்ல, அப்புறம் உக்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு இப்பயே உக்காந்துட்டு தான் சாப்பிட்றோம். காமெடி. இவர் அப்படி சொல்லுவாரு. இப்ப நான் நின்னுட்டா சாப்பிட்றேன், என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு கேட்டா, என்னடி நீ நின்னுட்டா சாப்பிட்ற, உக்காந்துட்டு தானே சாப்பிட்ற அப்படின்னு கேட்குவாரு. அதுக்காக நான் முன்னாடி சொல்றேன். அதனால வயசு இருக்கும் போதே ஓடிக்கோங்க. நீங்க எப்படி சொல்றதுன்னா, நீதி நேர்மை நியாயம் ஓடி ஓடி உழைச்சிட்டே இருங்க. அந்த நீதி நேர்மை நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஏதாச்சும் ஒரு ரூபத்துல நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்படி நியாயத்தோட ஓடுங்க, அநியாயத்துக்காக ஓடாதீங்க. நியாயத்தோட ஓடுனீங்கன்னா உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை கடவுளா கொடுப்பான் ஏதாச்சும் ஒரு வழியில. ஸோ ஓடுற வரையும் ஓடிக்கோங்க. வயசு இருக்கும் போது ஓடிக்கோங்க. வயசானதுக்கு அப்புறம் ஓட முடியாது. பாய். இப்ப வாய முடி. இப்ப டைம் 6 நாள்.